ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில நபர்கள நம்ம நம்ப வேண்டிய நேரங்கள்ல நம்பி தான் ஆகணும். அதுக்கான ஒரு சின்ன கதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒருத்தன் மலை பிரதேசத்துக்கு சுற்றுலா போறான். செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவன் மலை உச்சிக்கு போறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் கால் தவறி மலையிலேருந்து கீழ விழுந்துடுறான். அவன் தவறி விழுந்தது ஒரு பெரிய பள்ளம். அந்த மலை ரொம்ப உயரமான மலை. கீழ விழுந்தா யாருமே தப்பிக்க முடியாது. தவறி விழுந்தவன் அவனுடைய நல்ல நேரமோ என்னமோ வழியில இருந்த ஒரு மரத்தோட கிளைய பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கோ கடவுள் நம்பிக்கை கிடையாது. யார காப்பாத்துறதுக்கு கூப்பிடுறது? கடவுள கூப்பிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லாம அவன் கடவுள பார்த்து, "கடவுளே நான் உன்ன முழுசா நம்புறேன். என்ன காப்பாத்து கடவுளே" அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ ஒரு அசரீரி கேக்குது. கடவுள் சொல்றாரு, "நீ என்ன நம்ப மாட்ட, நான் உன்ன காப்பாத்த மாட்டேன்" அப்படிங்கிறாரு. ஆனா இவன் சொல்றான், "கடவுளே நான் உன்ன சத்தியமா நம்புறேன் கடவுளே, என்ன காப்பாத்து. உன்ன விட்ட எனக்கு யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப கடவுள் மறுபடியும் சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் உன்ன நம்ப மாட்டேன்" அப்படிங்கிறார். "இல்ல கடவுளே நான் உன்ன நம்புறேன் முழுசா. என்ன காப்பாத்து. உன்ன விட்டா எனக்கு யாரும் இல்லன்னு" மறுபடியும் சத்தம் குடுக்குறான். இப்போ கடவுள் சொல்றாரு, "நீ கையில பிடிச்சிருக்கிற மரக்கிளைய விட்டுரு, நான் உன்ன காப்பாத்துறேன்" அப்படிங்கிறாரு. இவன் சொல்றான், "நான் மரக்கிளைய விட்டேன்னா நான் கீழ விழுந்து இறந்துருவேனே" அப்படிங்கிறான். அவன் அப்படி சொன்னதுமே அடுத்த நிமிஷம் கடவுளோட சத்தம் கேட்கவே இல்ல. அவனும் கீழ விழுந்து இறந்து போயிடுறான். ஒருவேளை கடவுள் சொன்ன மாரி அவன் மரக்கிளைய விட்டிருந்தா கடவுள் காப்பாத்தி இருப்பாரோ என்னவோ. நம்ம வாழ்க்கையும் இப்படிதாங்க. நம்பிக்கைக்கு உரியவங்கள நம்பிதான் ஆகணும். யாரையுமே நம்பாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட தவறி போக தான் செய்யும்.